இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, மழை வந்தது ஈவினிங்கு. ஸோ மழையில் சூடாக பீஸா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே டாமினோஸ் போகலான்னு சொல்லி போனேன். பட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஓயாலோ பீஸான்னு சொல்லிட்டு ஒரு பீஸா ஷாப் பார்த்தேன். 2-3 இடத்துல சென்னையில் வந்து பீஸா ஷாப் பார்த்தேன். சரி அது என்னன்னு போய் ட்ரை பண்ணலான்னு போனேன். ஆக்சுவலாக அதோட ஹிஸ்ட்ரி சர்ச் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி சர்ச் பண்ணதில் இது வந்து ஹேட்ஸனோட ப்ராடக்ட். ஆக்சுவலாக ஹேட்ஸனோட இன்னொரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஓயாலோ பீஸான்னு சொல்லுது. சென்னையில் வந்து நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியிலையும் அது இருக்குது. சென்னையிலே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அசோக் நகர், அண்ணா நகர், உள்ளகரத்தில் இருக்குது. தென் மடிப்பாக்கம், குரோம்பேட், OMR ரோடு, ஆதம்பாக்கம், கேகே நகர், ராயபுரம், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் மெனு கார்டு பார்த்தேன். ஆக்சுவலி தே ஆர் சர்விங் ஆஸ் ஸ்லைஸாக வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்லைஸ் வந்து ஒரு இப்போ நம்ம பீஸா ஷாப்பில் போய் சாப்பிட்டோம், ஒரு ஸ்லைஸ் வந்து நார்மல் ஸ்லைஸ் இருக்குல்ல, அது வந்து 45 rupees ஒரு ஸ்லைஸு. 2 ஸ்லைஸஸாக வாங்கணும்னு சொன்னிங்கன்னா 75 rupeesக்கு அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரைட் ஆன் பீஸா ஸ்லைஸ், இட் வாஸ் குட். அண்ட் இப்போதைக்கு அவங்க வந்து வெஜ்ஜு மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, பன்னீர் மட்டும். ஐ டோன்ட் நோ வெதர் தேர் கோயிங் டு சர்வ் நான்வெஜ் ஆர் நாட், ஐ டோன்ட் நோ அபவுட் தட். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை. அண்ட் அங்கே ட்ரை பண்ணேன். அப்புறம் வீட்டுக்கும் ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி இப்படி தான் கொடுத்தாங்க. இது வந்து துணி பேக். இது ஆக்சுவலி they are not giving in a plastic cover, that's a good sign. ஸோ துணி பேக் உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ள ஒரு 8 inch பீஸா நான் ஒன்று வாங்கினேன். டிஷ்யூஸில் வந்து ஓஎல்என் பிரிண்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் த பீஸா பாக்ஸ் ஓஎல்ஓ 8 inch பீஸா. நான் வந்து தந்தூரி பன்னீர் பீஸா வாங்கியிருக்கேன். அண்டு கெச்சப்ஸ் இருக்குது. ஆரிகானோ ஸ்ப்ரிங்க்லர் அது கொடுத்துருக்காங்க. தென் ஹாட் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இது ரெண்டும் ஒரு 4 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வாஸ் குட் எனஃப் டு ஈட் ஃபார் 2 persons. 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஆக்சுவலி எல்லோரும் அதை ட்ரை பண்ணல. பிளாஸ்டிக் நம்ம வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கின் பேக்ஸில் கொண்டு வரலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு HATSUN. இதுதான் இந்த துணி பேக். இது மடிச்சு ஓரமாக வச்சுருக்கேன். ஜஸ்ட் டேக் அ லுக் இன் டு திஸ் பீஸா. இது நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த பீஸா பாக்ஸ். ஒரு கார்ட்போர்ட் பீஸா பாக்ஸ். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் த பீஸா. திஸ் இஸ் தந்தூரி பன்னீர் பீஸா. இதோட பில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து நான் என்ன சாப்பிட்டேன்னா ஸ்மோக்கி பார்பிக்யூ பன்னீர் பீஸா, அங்கேயே ஒரு ஸ்லைட் சாப்பிட்டேன். தட்ஸ் வந்து 42 rupees. அண்ட் தந்தூரி ஒன் பன்னீர் பீஸா 8 inches, அது வந்து 120 rupees. சப் டோட்டல் 165. ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு 174 டோட்டல் வேல்யூ. திஸ் இஸ் த ப்ரைஸ் பில். இதான் பீஸா. லெட்ஸ் ஹேவ் அ ட்ரை ஆன் திஸ் பீஸா. நான் வந்து இந்த ஆரிகானோ ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறேன். கெச்சப் நான் அப்புறமா ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஒரு ஒரிஜினல் டேஸ்ட் போயிடும். ஸோ திஸ் இஸ் இட். மேலே ஃபுல்லாக பன்னீர் போட்டிருக்காங்க.
ப்ரெட்டு சாஃப்டாக இருக்குது அந்த பீஸா ப்ரெட். அண்ட் தென் வேறு எதுவும் டாப்பிங்ஸ் இல்லை, ஆனியன்ஸ் தெரியுது. தட்ஸ் பார்க்க ஒரு சிம்பிளான டிஷ் மாதிரி தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு லெட்ஸ் டேஸ்ட் இட். ஸோ இதுதான் பீஸா ட்ரை பண்ண போகிறேன். ஒரு நார்மல் லேயர் பீஸா ப்ரெட், அது மேலே பன்னீர் டாப்பிங்ஸ். பீஸா நல்லா குக்காக இருக்குது. சீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை. சீஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய சீஸ் இருந்தாலோ, அவங்க எக்ஸ்ட்ரா சீஸ் ஆட் பண்ணுற மாதிரி அவங்க செட்டப் வச்சுருந்தாலோ இட் வுட் பி குட். சீஸ் வந்து கம்மியாக இருக்குது. அந்த ஆரிகானோ ஃப்ளேவரும் இந்த பன்னீர் டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது. ஒரு நார்மல் ஒரு பிளைன் பீஸா. ஆக்சுவலாக வந்து ரொம்ப டேஸ்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. இட் வாஸ் குட். இது வந்து நல்லாயிருக்கு, பீஸா சாப்பிட நல்லாயிருக்கு. சீஸ் கம்மியாக இருக்குது. பன்னீர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போய் ஒரு ஸ்லைஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா, ஆர் இந்த மாதிரி ஒரு 8 inch ஃபுல் சைஸ் பீஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா, அவங்க எடுத்து ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வச்சு அந்த அவனில் வச்சு குக் பண்ணுறாங்க. அந்த அவன் கன்வேயரில் வச்சுட்டோன்னா இட்ஸ் டேக் அப் டு 7 minutes டு குக்காகி வெளியே வரதுக்கு வந்து 7 minutes ஆகும். நீங்கள் வெயிட் பண்ண 7 minutes வெயிட் பண்ணதுக்கப்புறம் they will give tissues and oregano, sprinklers, ketchup and hot chili flakes. But மழை வந்தது. ஸோ ஐ தாட் டு கெட் திஸ் பீஸா. மழையில் சூடாக இந்த பீஸா சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் ஷேர் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ ஐ எம் அலோன். நான் மட்டுமே இந்த ஃபுல் பீஸாவை சாப்பிட்டு முடிக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் மை ரிவ்யூ அபவுட் திஸ் yalo pizza. I hope you guys will like it. ஃபேன்போர்டில் நீங்கள் எப்போது இந்த ஷாப் விசிட் பண்ணீங்க, அவர் க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹேவ் அ ட்ரை. நல்லா இருக்குது. ஒரு நார்மல் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி குட் ஸ்நாக். அந்த ப்ரெட் வந்து சாஃப்டாக இருக்குது, ஹார்டாக இல்லை. நிறைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் இது அந்த மாதிரி இல்லை. டெய்லி அவங்க வந்து அந்த ஃபேக்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சர்வ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். பட் குட் ஆக்சுவலி. ஒரு நார்மல் பிளைன் பீஸா. தேங்க்யூ.